குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இது நாடாளுமன்றத்தில். இது வந்து நம்ம வந்து பட்ஜெட்டுன்றதால இன்னும் அந்த மார்க்கெட்டோட ரேஞ்ச் இன்னும் குறையாமலே இருக்குது. எப்படி சொல்லணும்னா ப்ரீமியம்லாம் அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட்டு மேலேயும், அதாவது 24,500லேருந்து 24,900 அப்படின்ற இடத்துக்கும் கீழே போனால் 24,100க்கும் ஒரு ரேஞ்ச் செட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேடாக அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எதனால சொல்கிறோன்னா, மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலாக இருந்தால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டாலும் அடிச்சிடும். மார்க்கெட்டு ஸ்லோவாக போனால் தப்பிச்சிக்கலாம். மார்க்கெட் ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேலேயும் கீழேயும் கால் எடுத்தாலும் சில டைம் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், புட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். சில நேரத்தில் ரெண்டு சைடுமே ப்ராஃபிட் கொடுக்கும், சில நேரத்தில் ரெண்டு பக்கமே லாஸ் கொடுக்கும். அதனால் புதியவர்கள் வந்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து உங்களால் வந்து எந்த ரேஞ்சு அப்படின்ட்டு பிடிச்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் புதியவர்கள் வந்து ட்ரேட் பண்ணதை தவிர்த்துக்குங்க. அதிகமாக லாட் எடுத்து பெருசாக ப்ராஃபிட் பண்ணலான்றதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க வந்து தப்பிச்சிக்கலாம். ஆனால் வந்து புதியவர்கள் கொஞ்சம் இதில் ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கேர்ஃபுல்லாக சம்பாதிக்கணும். ஸ்டாப் லாஸ் அதாவது போட்டுட்டு தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து வாலட்டைல் வந்து அதிகமாக இருக்கும். நியூஸ் வர வர மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு டைரெக்ஷன் போயிட்டே இருக்கும். நல்ல நியூஸ் வந்தால் மேலே போய்ட்டுருக்கோம், இல்லை மார்க்கெட்டு வந்து பேட் நியூஸாக இருந்தால் கீழே வந்துடும். சில நேரம் கீழே போகிற மாதிரி மேலே வரும், மேலே போகிற மாதிரி கீழே வரும். அதனால் ரெண்டு சைடுமே வந்து மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் இது வந்து ட்ரேடிங்க்கு வந்து புதியவர்களுக்கு உகந்ததில்லை. இருந்தாலும் நம்ம வந்து சில லெவல்ஸ் தரோம். இது வந்து எந்தவித பரிந்துரையும் பையிங் ஆர்டரும் கிடையாது. இது வந்து இன்றைக்கி ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். இந்த லெவல் வந்து மெயின்டைன் ஆனால் தான் நீங்கள் இந்த கால் எடுக்கணும். அதாவது ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் சொந்த முடிவில் வந்து ட்ரேட் எடுங்க. இதை நம்பி யாரும் ட்ரேட் எடுக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் பர்பஸ், ஒரு எஜுகேஷன் பர்பஸ், ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான் இது வந்து நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம். ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோவை எந்த அளவுக்கு நமக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகுது. நம்ம எப்பயுமே ஒரு 10 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் கொடுப்போம், 20 பாயிண்ட்டு இல்லை 50 பாயிண்ட்டு ப்ராஃபிட் கொடுப்போம். இதில் வந்து நம்ம கொடுத்த ஒரு 3 வாரத்தில் வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் தான் வந்து உங்களுக்கு வந்து சரியாக போயிருக்காது. மற்ற எல்லா நாளும் நீங்கள் எடுத்து வச்சு என்னோடய பழைய வீடியோஸ் இருக்குது, ஷார்ட்ஸாகவும் இருக்குது, வீடியோஸாகவும் இருக்குது. எடுத்து வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு டார்கெட் போயிருக்கு. நாங்கள் வந்து முடிஞ்ச வரையும் நான் வந்து மார்க்கெட் முடிஞ்சால் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஆர்டர் போடுறேன், அதாவது வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து 9 ஆளுக்கு முன்னாடியும் நான் வந்து வீடியோ போடுறோம். அவ்வளோ மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆனால் நம்ம வந்து காலையிலே வந்து நான் வந்து புதுசாக வந்து அந்த லெவல்ஸ்க்கு வச்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் வந்து என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எதிர்பார்க்குறேன். அந்த வியூ பண்ணுறவங்க இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு வீடியோ எந்த டைமில் நான் வருதுன்றதை கொஞ்சம் மெசேஜில் தெரிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் எப்படியும் ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஈவினிங்கில் போட்டுடுறேன். காலையில் வந்து 9:07 இல்லை 7 மணிக்குள்ளே போட்டுடுறேங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அந்த அலர்ட் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நம்ம போடுற வீடியோ வந்து அப்டேட் ஆகும், உங்களுக்கு வந்து அலர்ட்ஸ் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவரும் வந்து அலர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம போகிற வீடியோ ரெகுலராக கிடச்சிட்ருக்கும். அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு டைமில் வீடியோ போட்டு நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த யூஸுமே இருக்காது. இது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்ற, அதாவது நீங்கள் அனலைஸ் பண்ணி இது எப்படி போகுதுன்னு பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம மார்க்கெட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம லெவல்ஸ் பற்றி பார்ப்போம். மார்க்கெட் வந்து கரெக்டாக மிட் பாயிண்டில் நின்று இருக்குது. அதாவது 24,509 க்ளோஸ் பண்ணியிருக்கு. கரெக்டாக மிட் பாயிண்டில் இருக்குது. நீங்கள் எடுக்க வேண்டிய கால் வந்து பார்த்திங்கன்னா 24,500 அப்படின்ற கால் வந்து நீங்கள் வந்து 210 ரூபாய்க்கு மேலே இருந்தால் வாங்குங்க. ஸ்டாப் லாஸ் ஆஸ் யூஷுவல் வந்து 10லேருந்து 15 பாயிண்ட்டு போட்டுக்கங்க. இந்த கால் எடுக்கும்போது மார்க்கெட்டும் 24,500 இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது 210 ரூபாயில் இருக்கணும் காலும். நிஃப்டியும் வந்து உங்களுக்கு வந்து 210 ரூபாயில் இருக்கணும். அதாவது இந்த காலும் ஸ்ட்ரைக்கு, இந்த ப்ரீமியம் வந்து 210 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நல்லது. இன்னொன்று பார்த்திங்கன்னா 536 மிகப்பெரிய
ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறது அதிக சான்ஸ் இருக்குது. அந்த லெவல் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த கால் வந்து நான் சொல்கிற 210 இருக்கிற இந்த ஸ்ட்ரைக்கு, இந்த ப்ரீமியம் வந்து 236 கிட்ட இருக்கணும். 236 தாண்டி போக ஆரம்பிச்சுன்னா நீங்கள் தைரியமாக வாங்கி வைக்கலாம். இருந்தாலும் எந்த லெவலு மார்க்கெட் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸு கண்டிப்பாக போகும் போகாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ். நீங்கள் போடுற ஆர்டரில் நமக்கு இந்த லெவல்ஸ் வந்து 10லேருந்து 10 ஆர்டர் போட்டிங்கன்னா அதில் 8 ஆர்டர் ப்ராஃபிட் கொடுத்துருச்சுன்னா நீங்கள் நிச்சயம் வந்து அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். அதனால் இந்த லெவல்ஸ் நம்ம கொடுக்கறது எத்தனை தடவை வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதுன்னு நீங்கள் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்து இந்த லெவல்ஸ் வந்து நம்ம ஏன் கொடுக்குறோன்னா, இது வந்து ஒரு பிரேக் அவுட் லெவலு. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு 25லேருந்து 50 பாயிண்ட் கூட கிடைக்கும். ஷூராக வந்து 20 பாயிண்ட் வந்து ஹிட் ஆகிடுங்க. அதனால் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற கால் வந்து 24,500ன்ற காலை வந்து 210 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு டார்கெட் 236. அதே சமயம் நிஃப்டி வந்து 24,500 இருக்கணும். அடுத்த கால் நம்ம கொடுக்குறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 24,550ன்ற கால் 188க்கு மேலே, அது முடிஞ்சிருக்க இடம் 193, 188 வந்து மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 210, அடுத்த டார்கெட்டு 236, அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 247. நீங்கள் வந்து இது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதே போல் இந்த 650 கால் வந்து 24,650 காலை வந்து 150 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். நம்ம சொல்கிற லெவல்ஸ்லாம் வந்த பிறகு தான் நீங்கள் பை பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து பை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த லெவல் வரவே இல்லைன்னா மார்க்கெட் வந்து அந்த ப்ரீமியம் வந்து ஏறாதுன்றது அர்த்தம். அதை வாங்கி ஹோல்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். திரும்ப ஒருவேளை கீழே போயிட்டு மேலே வந்தாலும் அந்த லெவலை தாண்டினா தான் வாங்கணும். ஏன்னா இது வந்து பிரேக் அவுட் லெவல்ஸு. ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆனால் எப்படி போகுதுன்ட்டு. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், 24,500ன்ற காலை 210 ரூபாய்க்கு மேலே இருந்தால் வாங்குங்க. ஃபஸ்ட் டார்கெட் 236, செகண்ட் டார்கெட் 247, தேர்ட் டார்கெட் வந்து 250 பிரேக் அவுட் ஆகி போயிடுச்சுன்னா 275 எல்லாம் நல்ல ரேஞ்சாக இருக்கும். ஒருவேளை இந்த லெவல்ஸ் வரலைன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த லெவல் வரும். அப்போ வந்து மார்க்கெட் 24,500 இருக்கிறவரை நமக்கு சேஃபு. அப்படி 24,500க்கு கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து புட் எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். இந்த கால்ஸ் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் நான் வந்து நடுவில் வந்து வீடியோ போடுறேன், ஓப்பனிங்லேயும் வீடியோ போடுறேன். நடுவில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டதுன்னா அப்போ நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.